என்னுடைய பெயர் அருண். எங்க ஊர்ல ஒரு விசேஷம். அதுக்காக நானும் என்னோட மனைவியும் 2 பேரும் சேர்ந்து அந்த கார்ல பயணம் செஞ்சோம். போகும்போது பகல் நேரங்கிறதுனால ஒரு வித்தியாசமும் தெரியல. ஜாலியா பாட்டு கேட்டுட்டு, பாட்டு பாடிக்கிட்டு நாங்க அந்த ஃபங்ஷனுக்கு போய் சேர்ந்தோம். அந்த ஃபங்ஷன் முடிஞ்சு கொஞ்சம் டைம் ஆனதுனால, நைட்டே பசங்கள தனியா விட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, நைட்டே கிளம்ப வேண்டிய சூழ்நிலையும் இருந்துச்சு. அதனால நானும் என் மனைவியும் அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி போல அந்த ஃபங்ஷன் வீட்ல இருந்து நாங்க கிளம்புனோம். ராத்திரி நேரம் பயணம் எப்போதுமே ஒரு விதமான அமைதியை தரும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த அமைதிக்குள்ள மறைஞ்சிருக்கிற சத்தங்களும் நம்ம மனசுக்கு மட்டும்தான் கேட்கும். அந்த நாளும் அப்படிதான் எங்களுக்கு அமைஞ்சிச்சு. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அந்த வீட்டிலேருந்து நான் கிளம்புறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. பைபாஸ் ரோடை நான் பிடிக்கும்போது கரெக்டாக மணி 12 மணி. அது பெரிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறதுனால இருபுறமும் அடர்ந்த காடும் இருந்துச்சு. அந்த பைபாஸ் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே மட்டும்தான் தெருவிளக்கு வந்து தென்பட்டுச்சு. அதனால எங்களுக்கு ஒரு விதமான பயமும் இருந்துச்சு. ஏன்னா லைட்டும் இல்லை, இரு பக்கமும் காடுங்கும் போது நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் அந்த ரோட்டில் பயணம் செய்கிறோம். ஏதாவது திருட்டு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம நியூஸ்லயும் பார்த்துருக்கோம், பேப்பர்லயும் படிச்சிருக்கோம். அதனால ரொம்பவே ஜாக்கிரதையா இந்த டைமை வந்து நம்ம கடக்கணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா அங்க நடந்ததே வேற விஷயம். அந்த ரோட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் கூட கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. எங்கள் பின்னாடியும் ஒரு கார் வரல, முன்னாடியும் ஒரு கார் கூட, ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. அங்கங்கே ஸ்ட்ரீட் லைட் இருந்ததுனால எங்களுக்கு வெளிச்சமும் ரொம்பவே வந்து கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு. இப்படியே அரைகுறை வெளிச்சத்துலேயே பாதி தூரம் நாங்கள் கடந்து வந்துகிட்டே இருந்தோம். நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறதுனால ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. சுற்றியுமே எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, எங்களுக்கு கேட்கவும் இல்லை. என்னோட காரோட இன்ஜின் சவுண்டை தவிர வேற எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. இப்படி ரொம்பவே அமைதியா இருந்தனால எங்க 2 பேரும் என்னதான் பேசினாலும் உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த பயத்தை நான் மறைக்கணும் அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் என்னதான் நம்ம எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணாலும் ஒரு விதமான பயம் வந்து அதிகமா இருந்துச்சு. ஹார்ட் பீட் சவுண்ட் வெளியே கேட்குற அளவுக்கு அந்த பதட்டமும் இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச தூரம் எங்களுடைய பயத்தை வெளியே காட்டாம நாங்க அந்த சாலையில பயணம் செய்ய தொடங்கினோம். தொடர்ந்து இந்த ஒரு சவுண்டும் இல்லாததுனால இன்னமும் எங்களுக்கு பதட்டம் அதிகமாச்சு. அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு விதமான உணர்வும் ஏற்பட்டுச்சு. அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விசித்திரமான ஒரு நெருக்கடி நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு உணர்வா இருந்துச்சு. ஏதோ சரியில்லை அப்படின்னு எனக்கு உணர்வு இருந்தாலும் ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம 2 பேரும் மட்டும்தான் அந்த காரில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். சுற்றியுமே யாருமே இல்லை. ஸோ பயத்தை நம்ம வெளியில் காட்டினாலுமே நம்ம அது ஆபத்தாக தான் முடியும். காரணமே இல்லாமல் மனசில் ஏதோ ஒரு குழப்பமாக வந்து அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். சில சமயம் இப்படி தான் நமக்கு ஏதாவது ஒரு தோணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த குழப்பத்தோடையே நம்ம வீடு போய் சேருவோமா சேர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு பயமும் மனசுல அதிகமாவே இருந்துச்சு. சில சமயங்கள்ல சில பயணங்கள் நம்மளால மறக்கவே முடியாது, மனசை விட்டு போகவே போகாது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த பயணமும் எங்களுக்கு முடியும் அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அன்னைக்கு நைட் கார் ஓரளவுக்கு வேகமா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஹெட்லைட்டோட வெளிச்சத்துல சாலையோட ஓரத்துல ஒரு உருவம் தென்பட்டுச்சு. அந்த உருவம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலர்ல தெரிஞ்சிச்சு. ஒருவேளை யாராவது வெள்ளை கலர்ல சாரியோ இல்ல வேஷ்டி ஷர்ட்டையோ போட்டுட்டு கூட அந்த இடத்துல நிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள தோணினாலும் ஆனா அந்த உருவம் அசையாம நின்னுச்சு. அந்த நேரத்துல அந்த சாலையில வேற எந்த உயிரும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ரோடு யாருமே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னது தான், அது ஒரு பைபாஸ் ரோடு. வெளிச்சங்கள் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. 2 பக்கமும் காடுகள் அதிகமாக இருந்ததுனால இப்படி யாரும் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி ஒரு இடத்துல கண்டிப்பாக யாருமே ஹெல்ப் கேட்டு நிற்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம மனசு சொன்னாலுமே அந்த நம்பிக்கை எல்லாமே உடஞ்சிடுச்சு ஒரு நொடி அப்படின்னு தான் சொல்லணும். கார் மெதுவாக வந்து அந்த இடத்த நோக்கி நின்றுச்சு. அந்த ஒரு உருவம் ஒரு மனித உருவம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்குள்ளேயே நம்மளோட மனசுல ஒரு பயம்னு சொல்லலாம், அது ஒரு குழப்பம்னு சொல்லலாம், பதட்டம்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம ஹார்ட் பீட் டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 2 பேருமே என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே காரை நாங்கள் நிப்பாட்டிட்டோம். அந்த உருவம் நம்மளை நோக்கி வருதா இல்லையா, இல்லை அது யாருன்னு தெரிஞ்சுக்க கூட எங்களுக்கு ஒரு மாதிரி வந்து பதட்டமும் பயமும் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. நானும் என்னோட மனைவியும் பெரிய தைரியத்தை வர வச்சுட்டு தான் நாங்கள் வந்து அந்த காரை நிறுத்தினோம். என்னதான் நடந்த
போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அங்க நிக்கிறது ஒரு பெண்ணா, இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு நமக்கு தெரியாததுனால, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயி அந்த கார அந்த பொண்ணுக்கு பக்கத்துல நிறுத்தம்போது, அது ஒரு பெண் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுச்சு. அந்த பெண் வந்து நம்ம கார நோக்கி நடந்து வந்தாங்க. வந்தோனே வந்து நாங்க 2 பேருமே வந்து ஒரு ஷாக்கிங்ல இருந்தோம். இந்நேரம் யாருமே இப்படி ஒரு ஆள் நிக்கவே முடியாது. அதுவும் இந்த பைபாஸ் ரோட்ல ஒரு வெளிச்சமும் இல்லாத இந்த மாரி ஒரு இடத்துல எப்படி ஒரு பெண் இருக்கிறது வாய்ப்பில்லையே! அப்படின்னு நாங்க 2 பேரும் மனசுக்குள்ள நெனச்சாலுமே, எங்களால அந்த பொண்ணுகிட்ட டக்குன்னு கேட்க முடியல. அந்த பொண்ணு சொன்ன ஒரே பதில், "என்ன பாதி தூரத்துல இறக்கி விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் தான் எங்களுக்கு காதுல கேட்டுச்சு. அந்த பொண்ணு நாங்க உட்காருன்னு சொல்றதுக்கு முன்னாடியே எங்களுடைய கார்ல பின் சீட்ல போய் அதுவே உட்காந்துடுச்சு. சரி ஏதோ ஹெல்ப் கேட்குறாங்க, எங்கேயோ போகணும், அவசரம் அப்படின்னு எங்களோட மைண்ட் அத மட்டும் தான் யோசிச்சு, அதனால பின் சீட்ல உட்காந்தோன கார மெதுவா நாங்களும் வந்து நகர்த்த ஆரம்பிச்சோம். அந்த பொண்ணு எங்க பின் சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா காருக்குள்ள நானும் என்னோட மனைவியும் பேசிக்கவே இல்ல. ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. காரையும் நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் கடக்கவும் ஆரம்பிச்சாச்சு. அந்த பிளேஸ்லேருந்து நாங்க கொஞ்சம் தூரம் கூட நகர்ந்திருக்க மாட்டோம். அந்த கார்ல இருந்த காத்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, மெதுவா குளிர்ச்சியிலிருந்து உறைபனி போல மாறியது. உடம்பெல்லாம் சிலிர்க்க ஒரு மாரியான உணர்வு பின் சீட்ல யாரோ இருப்பது தெரிந்தும், அத உறுதிப்படுத்த மனம் வந்து மறுத்தது. பின்னாடியில இருக்கிற ஒரு ஆளு நம்மள யாரோ வாட்ச் பண்ற மாரியே நமக்குள்ள ஒரு உணர்வும் ஏற்படுத்துச்சு. பின்னாடி திரும்பி பார்க்கலாமா, வேணாமா அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. பின்னால பார்க்கறதுக்கு முன்னாடியே கண்ணாடியில ஒரு பார்வையும் பார்த்துக்கிட்டேன். அங்க யாருமே இல்ல. காலியான பின் சீட். ஆனா, அந்த பொண்ண ஏத்துனதுக்கு அப்புறமா கார் கொஞ்சம் தூரம் தான் நகர்ந்திருக்கும். கொஞ்ச தூரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, காரு ரொம்பவே வந்து ஜில்லுன்னு தான் காத்து இருந்துச்சு. ஆனா, ஒரு மாரியான ஐஸ் கட்டியெல்லாம் வந்து எப்படி ஒரு ஐஸ் கட்டி ஒரு இடத்துல இருந்து நம்ம அங்க உட்கார்ந்திருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரியான உணர்வுகள் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. உடம்பெல்லாம் ஒரு மாரியான சிலிர்ப்பு தன்மை வந்து அதிகமா இருந்துச்சு. என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே எங்களுக்கு 2 பேருக்குமே புரியல. 2 பேருமே எங்களால பேசிக்கவும் முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் அந்த பொண்ணு பின்னாடி உட்கார்ந்துருக்காளா இல்லையா அப்படின்னு மனசுல பெரிய ஒரு குழப்பமே இருந்துச்சு. சரி திடீர்னு திரும்பி பார்த்தா ஏதாவது நினைச்சுப்பாளோ அப்படிங்கிற ஒரு பயத்தால நாங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி பார்க்கறதுக்கு ரொம்பவே பயந்தோம். ஏன்னா அது ஒரு பெண் தானா இல்ல வேற எதுவோ அப்படின்னு மனசுல பயங்கரமான குழப்பம். சரி அப்படின்னு சொல்லி கண்ணாடி வழியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வழியா பார்த்தா பின் சீட்ல யாருமே இல்ல. எனக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரு திருன்னு முழிச்சுட்டு, பின்னாடி நம்ம ஒரு பொண்ண உட்கார வச்சோம். ஆனா யாருமே இல்ல அப்படின்னு நம்மளால மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. ஆனா பின் சீட்ல யாருமே இல்லைனாலும், ஆனா மெதுவா காதோரத்துல யாரோ மூச்சு சத்தம் கேட்குற மாரி இருந்துச்சு. ஆனா அந்த மூச்சு ஒரு நார்மலான மனுஷனோட மூச்சு சத்தம் மாரி தெரியல. ஏதோ வேற ஏதோ ஒரு உயிரினம் வந்து அந்த மூச்சு சவுண்டு, அந்த ஒரு மூச்சோட ஆ சூடா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வ வந்து எனக்கு வந்து குடுத்துச்சுன்னே சொல்லலாம். அந்த நேரத்துல எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் யாரோடதுன்னே தெரியல. ஒரு புது நம்பர்லேருந்து வந்துச்சு. எனக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாவே இருந்துச்சு. ஏன்னா, அந்த நேரத்துல யாரு நமக்கு கால் பண்ண போறாங்க? அதுவும் ஒரு புது நம்பர்ல இருந்து அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு குழப்பத்தோடயே அந்த ஃபோன் கால நான் எடுத்தேன். எடுத்த செகண்டே பின்னால திரும்பாத அப்படிங்கிற ஒரு வரிய மட்டும் தான் வந்து சொன்னாங்க. இன்னமும் எனக்கு ஹார்ட் அதிகமா வந்து துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளயே என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இன்ஜின் சவுண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு பயத்த வந்து உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம். திடீர்னு கார் லைட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து விட்டு விட்டு எரிய ஆரம்பிச்சுருச்சு. ரேடியோல கூட சத்தம்லாம் அப்படியே வந்து வேற வேற மியூசிக் சவுண்ட்ஸ் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா சவுண்டுமே எங்களுக்குள்ள ஏதேதோ வந்து ஒரு மாரியான ஒரு பெண்ணோட குரல் எங்களோட மனசுக்குள்ள கேட்ட மாரி இருந்துச்சு. இந்த சால என்ன விட்டதே இல்ல. அந்த குரல் நேரடியாவே மனசுக்குள்ள பேசுதுன்னு போலவே இருந்துச்சு. கார் நான் எதுவுமே பண்ணாம ஆஃப் ஆயிடுச்சு. இன்ஜின் ஆஃப் முழுமையாவே ஆயிடுச்சு. அந்த அமைதி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள இன்னமும் பயத்த அதிகமா ஆக்குச்சு. தோள்ல ஒரு கை வச்ச மாரியான உணர்வு. ஆனா, அந்த உணர்வு பார்த்தீங்க அப்படின்னா, பனிக்கட்டியில நல்லா கை வச்சுட்டு, அந்த கை பனியா இருந்துச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குமோ, அந்த மாரி ஒரு உணர்வு. எங்களால மூச்ச இழுக்கவே முடியல. அந்த அளவுக்கு பயம். கண்ணாடியில தெரிஞ்ச ஒரு உருவம் எங்களால இப்போ வரைக்குமே வந்து மறக்கவே முடியாது. அந்த முகம்
ஒரு பக்கம் எரிஞ்ச முகமா இருந்துச்சு, கருப்பு கண்களாவும் இருந்துச்சு. அதை எங்களால மறக்கவே முடியாது. அந்த ஒரு சிரிப்பு இன்னமும் எங்க கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அந்த சொன்ன வார்த்தை, "நான் தனியா இல்ல, இப்போ நீங்க என் கூட" அப்படின்னு அந்த குரல் எங்ககிட்ட பேசின மாரி இருந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு பெரிய பயத்தையும், என்ன நடக்குதுன்னு கூட என்னால புரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்கு ஒரு பயத்த என்ன வந்து காட்ட வச்சுடுச்சு. அந்த இரவ நம்ம கடப்போமா? கடக்க மாட்டோமா? என்ன ஆகப் போகுது? என்னோட குழந்தைகள் என்ன ஆவாங்க? அப்படின்னு எல்லாமே வந்து மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து 2, 3 நிமிஷத்துல திடீர்னு ஒரு சவுண்ட். ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சு. அந்த ஹாரன் சவுண்ட் கேட்ட செகண்ட் நாங்க எல்லாருமே ஒரு மாரியான திகைச்சு போய் நின்னுட்டுருந்தோம். எங்களோட கார் மட்டும் தான் அந்த சாலையோட ஓரத்துல நின்னுட்டுருந்துச்சு. திடீர்னு எல்லாமே நார்மலான மாரி ஒரு உணர்வு. எதுவுமே இது எல்லாமே நடந்தது எல்லாமே கனவா? இல்ல உண்மையா தான் இது நடந்துச்சா? அப்படின்னு எங்க 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு குழப்பம். அத வந்து கனவுனே சத்தியமா சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து உணர்வு பூர்வமா இருந்துச்சு. நாங்க அத அனுபவிச்ச மாரி தான் இருந்துச்சு. ஆனா, எதுவுமே நடக்காத மாரி நார்மலான ஒரு இடத்துல நிக்கிற மாரி இருந்துச்சு. இந்த குழப்பத்தோடயே காரையும் நான் நகர்த்துனேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இன்னமும் எனக்கு அந்த பயமும் சரியாகல. இது உண்மையா? பொய்யா? அப்படின்னு ஒரு குழப்பத்தோடயே கார நகர்த்தி கொண்டுட்டே போயிட்டுருந்தேன். சரி கடைசியா அந்த கண்ணாடியில யாராவது இருக்காங்களா? ஏதாவது ஒரு உண்மையான சம்பவம் தானா? அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில பார்க்கும்போது, அது உண்மையாவே ஒரு பெண்ணோட உருவம். சிரிச்ச மாரியான முகத்தோட, அதுவும் மூஞ்சி ஃபுல்லா எரிஞ்சு, அது எங்கள பார்த்து ஒரு மாரியான சிரிப்பு சிரிச்சுச்சு. அத பார்த்ததுக்கு அப்புறமா இன்னமும் எங்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. இந்த பயணம் உங்களுக்கு முடிய போறதில்ல அப்படிங்கிற மாரி சொன்ன மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார் எந்த இடத்துலயுமே நாங்க நிப்பாட்டல. டைரக்ட்டா எங்க வீட்டுக்கு தான் வந்து நாங்க நிப்பாட்டுனோம். என்னதான் வந்து இப்போ வரைக்கும் அது உண்மையா, பொய்யா அப்படின்னு தெரியல அப்படின்னாலும், நடந்ததெல்லாம் வந்து கண்டிப்பா எங்களுக்கு ஒரு உண்மையான உணர்வ மட்டும் தான் தந்துச்சு. இப்போ வரைக்கும் நானும் என்னோட மனைவியும் அத பத்தி பேசிக்கும்போது எல்லா நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய குழப்பத்தோடயே மட்டும் தான் அத பத்தி நாங்க பேசிக்குவோம். எங்களுக்கு நடந்த மாரி யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நாங்க 2 பேருமே ப்ரே பண்ணிக்கிட்டோம். ஓகே மக்களே, உங்களுக்கும் இந்த மாரியான உண்மை சம்பவங்கள் நடந்திருந்தது அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. உங்களுடைய கதைகளையும் நம்ம சேனல்ல பேசலாம்.